லட்சுமி போட்டோ இருக்கு, இதுல யாரு வந்து தண்ணி குடிச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிருக்காங்க. போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து இங்க நோட் பண்ணுங்க அங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போ வெள்ளிக்கிழமை வந்து அவர்கிட்ட நான் வேண்டுறேன். ஆக்சுவலி வந்து யாருக்கு அந்த சாப்பாடு வந்து ரொம்ப அத்தியாவசியமா இருக்குமோ அவங்களுக்கு வந்து அந்த 300 பேருக்கு அங்க கொடுப்பாங்க. அவங்க ஏன் ரிப்ளை பண்ணாம இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க ஏன் ரிப்ளை பண்ணணும். சாட்டர்டே நைட் வந்து எனக்கு ஒரு கனவு வருது. எப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் அடுக்கடுக்கா நெத்தியில 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் பிளான் பண்றதுக்கு 2 நாள் முன்னாடியே எனக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டாச்சு. நான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு இப்போ வேல்மாறல் வந்து என் வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் எனக்கு. ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது அது புதன்கிழமையாக இருக்கும். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோட வேல்மாறல் பூஜை 48வது நாள் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னையோட முடிஞ்சிருச்சு. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம். இது எப்படி பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோட வேண்டுதல் நிறைவேறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயங்களும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன மிராக்கள் வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இப்போது இந்த ஃபோட்டோ காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ரிமைண்டருங்க, இந்த மிராக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வீடியோ பார்க்கலாமே ப்ளீஸ். இந்த பிக்சர் பாருங்களேன், இதில் வந்து அச்சு அசலாக எப்படி மயில் வந்திருக்குன்னு. இது வந்து ஏதோ நம்ம பெயிண்ட் பண்ணதோ இல்லை எண்ணெய் கரையோ அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம சகோதரி ஒருத்தங்களுக்கு அவங்க சுவற்றில் கண்ணு முன்னாடி தோன்றி அப்படியே 2 நிமிஷம் மட்டும் இருந்துட்டு அது அப்படியே காணாமல் போயிடுச்சுங்க. அது அப்படியே மறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு அதிசயம் அப்படின்னு நம்ம சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். இது அவங்க வேல்மாறல் பூஜைனால இது வந்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூஸ்பம்ப் மிராக்கிள் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் பார்க்கும்போதே வேல்மாறல் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அர்த்தம் புரியாமல் அவங்க வந்து வெறுமனே படிச்சிருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து என்னோட பூஜையும் சரி, நான் வேல் பார்த்து படிக்கும்போதும் வந்து ஒரு உயிரோட்டமாக எனக்கு ஃபீல் பண்ணல. அதுக்கப்புறம் எதேச்சியாக 2 வாரம் முன்னாடி உங்கள் வீடியோ பார்த்தேன். நீங்கள் வந்து அதில் மீனிங் தெரிஞ்சு படிக்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த காப்பியும் கொடுத்துருந்தீங்க. நான் மீனிங் தெரிஞ்சு படிச்சுட்டு ஆத்மார்த்தமாக நான் படித்ததுக்கப்புறமா எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் மிராக்கிள் ஆக்சுவலி அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஒரு பார்ட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் மிராக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மிராக்கிள். எப்படின்னா, டெய்லி சகோதரி வந்து டெய்லியும் சாமிக்கு தண்ணி வைக்கிற பழக்கம் இருக்குது. சாமிக்கு தண்ணி வைக்கும்போது அது எப்பயும் ஒரே அளவில் தான் இருக்கும். திடீர்னு வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் வந்து யூடியூப் நினைக்கிறேன், பூஜை முடிச்சுட்டு யூடியூப் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எப்படின்னா 8 லக்ஷ்மி ஃபோட்டோ, 8 லக்ஷ்மி இருக்க மாதிரி, சாமி இருக்க மாதிரியும் அதில் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் என்ன எழுதியிருக்குன்னா, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, இன்றைக்கி நான் வந்து உன் வீட்டுக்கு தண்ணி குடிக்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நான் உங்களுக்கு அந்த இது காட்டுறேன், ஃபோட்டோவை பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் கழிச்சு எதேச்சியாக பார்த்துருக்காங்க. நிஜமாகவே அந்த தண்ணி வந்து குறைஞ்சிருக்கு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா டெய்லியும் ஃபுல்லாக வைப்பேன், ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். இன்றைக்கி தண்ணி குறைஞ்சிருக்கு, இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு கேள்வினா, இங்கே 8 லக்ஷ்மி ஃபோட்டோ இருக்குது, இதில் யார் வந்து தண்ணி குடிச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து இங்கே நோட் பண்ணுங்க அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, முருகர். ஸோ இது எப்படி முருகர் குடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, சகோதரிக்கு வந்து ஆல்ரெடி நிறைய மிராக்கிள்ஸ் வந்து குட்டி குட்டியாக நடந்துகிட்டே இருக்குது அடிக்கடி. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முருகர் சம்மந்தப்பட்டது, எல்லாமே வந்து நிறைய பழனிமலை சம்மந்தப்பட்டது. அதனால் அவங்க வந்து எனக்கு டீட்டெயிலாக நிறைய மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு வந்து, ஏன்னா அந்த இடத்துல முருகர் இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் நம்ம நோட் பண்ண மாட்டோம். அதை பார்க்க வச்சதே முருகர் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு உணர்த்தலைன்னா நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நமக்கு உணர்த்தி அதை பார்க்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 43வது நாள் தான் ரியலைஸ் பண்ணுறேன், இன்னும் 5 நாள் தான் இருக்குது நமக்கு பூஜை முடியிருக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வரனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. சரி, கண்டிப்பாக அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு யூஸ்வலாக பண்ணுற பூஜையே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பண்ணலாம்
அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். இன்னொன்று கண்டிப்பாக அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இங்கே யூகேல இருந்துட்டு அன்னதானம் கொஞ்சம் ட்ரிக்கி எப்படின்னா, ஒன்று நம்ம ஊரில் வந்து நம்ம சமைச்சு கொண்டு போய் ஒரு 9 பேருக்கோ 11 பேருக்கோ அது மாதிரி கொடுக்கலாம். இங்கே அந்த மாதிரி கோயிலெல்லாம் கொண்டு போயிட்டு கொடுத்து அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கோயிலே அன்னதானம் வேணால் போடுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டுறதுனா வந்து கட்டிக்கலாம். எனக்கு என்னென்னா இது நம்ம ஊரில் தான் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அங்கே போய் அந்த அன்னதானம் வந்து போய் சேர்ற இது வந்து சாதாரண ஜனங்களாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்போ நம்ம ஊரில் ஒருத்தங்க வீட்லேயே கோயில் மாதிரி சாமி கும்பிட்றாங்க, அவங்க ஒரு சிஸ்டர், அவங்கள கேட்டேன். அவங்க வந்து செல்ஃபாக தான் பண்ணுவேன், வேணா நீங்கள் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் அமௌண்ட் கொடுங்க, நான் அங்கே கட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, நம்ம திருவான்மையூர் பாபா கோயிலில் ஆல்ரெடி அங்கே அன்னதானம் கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. அங்கே பண்ணால் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில், அங்கே பண்ணோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. திருவான்மையூர் கோயில் ஏன் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு 2.5 வருஷம் ரொம்ப ரெகுலராக போயிட்டு இருந்தேன். லாக்டவுன் சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. நான் மட்டுமே தனியாக வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கோயில் இருக்கிற பாபா நைட்டு இருந்து அப்படியே இறங்கி நடந்து வந்து, அந்த கோயிலேருந்து 2 வீடு தள்ளி தான் நம்ம வீடு, அப்படியே நடந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி எனக்கு கனவுலாம் வந்திருக்கு. அந்த வீட்டில் வந்து எனக்கு ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அதில் கொஞ்சம் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனால அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாபா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அதனால எனக்கு சரி அங்கேயே பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அவங்களோட கான்டாக்ட் நம்பரோ எதுவுமே எங்கிட்ட இல்லை. எப்படி என்ன சேவ் பண்ண என்ன அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ உடனே நம்ம பாபா கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன். எப்படின்னா, பாபா எனக்கு வந்து இந்த அன்னதானம் வந்து ஒரு பாபா கோயில் வழியாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து நீங்கள் தான் எப்படியாவது இது ஹெல்ப் பண்ணணும். எனக்கு திருவான்மையூர் கோயிலாக தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போ வெள்ளிக்கிழமை வந்து அவர்கிட்ட நான் வேண்டுறேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு, சனிக்கிழமை காலையில் வந்து நான் இந்த குட்டி கதைன்னு ஒரு வீடியோ போட்டு, சில சமயம் எங்கிட்ட வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த லிங்க் சில சமயம் நான் அனுப்பிச்சுடுவேன். எல்லா வீடியோ கான்ஃபரன்ஸ்னாலும் சில சமயம் அனுப்புவேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன், தெரியாமல் ஒரு நம்பருக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாது, அந்த நம்பருக்கு தெரியாமல் மிஸ்டேக்காக அனுப்பிச்சிட்டேன். அது என்ன போட்டு வச்சுருக்கேன்னா, சாய் ஜிபே அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். அது யாருன்னே மொட்டையாக சேவ் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வீடியோஸ் நான் அனுப்பலை. அன்னைக்கு மட்டும் நான் தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன். அவங்களும் என்னென்னா பார்த்துட்டு மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ரிப்ளை பண்ணாங்க. இது யார் நமக்கு வீடியோ பார்த்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சேட்டை ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்கிற அந்த அவங்களோட டிபி, ஐ திங்க் அந்த டிபி வச்சு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இது திருவான்மையூர் கோயில் நம்பர் ஆச்சே அப்படி, பட் டவுட்டாக இருந்தது. உடனே அவங்களுக்கு நான் பிங் பண்ணிவிட்டு பாபா வேண்டிட்டு இது அந்த கோயில் நம்பராக இருக்கணும், அவங்க அன்னதானம் கேட்டால் ஓகே சொல்லணும், எல்லா கோரிக்கையும் வச்சுட்டு அவங்களுக்கு பிங் பண்ணுறேன். அவங்களுக்கு பிங் பண்ணுற போது சாட்டர்டே பிங் பண்ணுறேன், இது மாதிரி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எனக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்க உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சாங்க. அங்கே என்ன விசேஷம்னா, அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 4 வேளை ஆரத்திக்கு 4 வேளையுமே அன்னதானம் உண்டு. அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 300 பேருக்கு வந்து அந்த பாக்ஸில் பேக் பண்ணி சாதாரணமாக ரோட்டோரத்தில் இருக்கிற ஜனங்கள், அப்புறம் அந்த கார்பரேஷனில் வேலை செய்வாங்க இல்லைங்களா, அவங்க அந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி எல்லாருக்கும் வந்து யாருக்கு அந்த சாப்பாடு வந்து ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து அந்த 300 பேருக்கு அது கொடுப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அன்னதானம்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் கவர் ஆகும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அதுதான் நான் பண்ணணும்னு நினச்சேன். அது இல்லாமல் 4 வேளையும் பார்த்திங்கன்னா கோயிலில் வர்றவங்களுக்கு அவங்க 4 வேளை ஆரத்தி முடிஞ்சும் அன்னதானம் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அன்னதானம் பண்ணும்போது அதை வெளியே வந்து சொல்லக்கூடாது. எனக்கு அது சொல்கிற ஐடியாவே இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த விஷயம் பாபா இது எப்படி ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும்னு இருந்துச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் நான் அன்னதானம் பற்றி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா, அவங்க உடனே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு பயங்கர என்னாச்சுன்னா, அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி நானும் காசெல்லாம் அனுப்பிச்சிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எனக்கு அழுக நிற்கவே இல்லை. ஏன்னா எப்படி நான் அப்படி ஒரு கான்டாக்ட் நான் ஏன் அனுப்பணும், அவங்க ஏன் ரிப்ளை அவங்க ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க ஏன் ரிப்ளை பண்ணணும், பண்ணிவிட்டு நான் எனக்கு அப்புறம் உடனே ஸ்ட்ரைக் ஆகணும், இல்லை இது இந்த கோயில் நம்பர் நம்ம இதுக்கு முன்னாடி எதுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், அதனால தான் ஜிபே அப்படின்னு நான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணி எல்லாமே வித்தின் 1 டேல வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அன்னைக்கு கோயிலில் எல்லாரும் சாப்பிடுவாங்கள்ல, ஆனால் நம்ம சாப்பிட முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. சாட்டர்டே நைட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், மனசுலேயே அது ஒரு குட்டியாக ஒரு ஏக்கம் வந்துருச்சு.
நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஏக்கம் வந்தால் பாபா விடுவாரா சொல்லுங்கள். அதுதான் என்ன அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா, சாட்டர்டே நைட்டு வந்து எனக்கு ஒரு கனவு வருது. எப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு அடுக்கடுக்காக நெத்தியில் 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம்னு ஃபுல்லாக வைக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி வைக்கிறேன். இவ்வளோ தான் எனக்கு கனவு வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு ஒரு கோயிலுக்கு போகலான்னு எப்போ தாட் வருதுன்னா கிட்டத்தட்ட மணி 10, காலையில் 10 மணிக்கு தான் யோசனை வருது. திடீர்னு எல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கடகடான்னு கிளம்பி நாங்கள் மத்தியானம் கோயில் சாத்திரக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம். அந்த வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன், அந்த ஃபுல் டே குட்டியாக விலாக் மாதிரி போடுறேன். அங்கே போய் தான் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, அங்கே கரெக்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு போனது முருகர் கோயில், அடுத்தது போனது பாபா கோயில். சாய்பாபா கோயிலில் போனீங்க அப்படின்னா கரெக்டாக நாங்கள் போனது லன்ச் டைம், அன்னதான டைம். கரெக்டாக நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வர்றோம், சாப்பாடு போட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிடும்போது தான் தெரிஞ்சிச்சு அது பாபாவோட வேலை. ஏன்னா ஓவர் நைட்டில் நம்ம கோயிலுக்கு வர ஐடியாவை ட்ரிகர் பண்ணி அது கனவு மூலமாக, ஏன்னா அன்றைக்கி நான் 3 கோயில் போனேன், அதுக்கு தான் அடுக்கடுக்காக அந்த சந்தன குங்குமம்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அடுத்த நாள் தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே அன்னதானம் தரிசனம் பண்ண வச்சு, நான் அன்னதானம் பிளான் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடியே எனக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டாச்சு. அப்புறம் சரின்னு இந்த செவ்வாய்க்கிழமை நல்லபடியாக பூஜையும் முடியணும், அன்னதானம் நல்லபடியாக இருக்கணும், எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு 2 நாளாக கண்டினியூஸாக ஒரே பதட்டத்திலே இருந்தேன். ஸோ இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. அவங்க ஃபோட்டோஸ் கூட அனுப்புனாங்க, நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இதில் போடுறேன் பாருங்கள். நான் இது முருகருக்கான பூஜை அப்படின்னு சொல்லவும் அவங்க கோயிலில் இருக்கிற முருகர் விக்கிரகத்துக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி அவங்க படித்து எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி நிறைய ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க, பட் நான் ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் இங்கே சாம்பிளுக்கு போட்டிருக்கேன். அதனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. அதனால தான் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போட்டிருந்தேன். இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு பூஜையோட முடியாமல் இதில் ஒரு இந்த அன்னதானத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது எனக்காக நானும் ஒரு அன்னதானத்தில் என்னை சாப்பிட வச்சு இது எல்லாமே பண்ணது பாபா தான். ஏன்னா வேல்மரல் படிக்க வச்சது பாபா தான். அது வந்து கண்டிப்பாக நான் மறக்கவே முடியாது. சரி, இப்போது அடுத்த பாட்டுக்கு வரலாம். இந்த பூஜை எப்படி பண்ணேன்ட்டு நான் எப்பவும் பொழுதாங்க பண்ணேன், நான் வீடியோவில் காட்டு. ஸோ சில வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்தது, சிலது பார்த்திங்கன்னா பழசு வந்து மர்ஜ் பண்ணியிருப்பேன். நான் அபிஷேக் வீடியோலாம் வந்து நான் இன்றைக்கி எடுத்ததில்லை, அது பழசு தான். ஸோ இந்த மாதிரி நான் பூ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலைல 3 மணிக்கு போயிட்டு நம்ம கார்டன்லேருந்து பறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முந்தின நாளே என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் வந்து பறித்து வச்சுட்டேன். அதே மாதிரி 48வது நாள் பூஜையும் போது நமக்கு ஏதாவது நடக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக 2 விஷயம் நடந்ததுங்க. அது வந்து இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது கிட்டத்தட்ட காலையில் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. இதில் பார்த்திங்கன்னா பாபாவும் வேல் 2 பேரும் அபிஷேகத்துக்கு தயாராக உட்காந்துருக்காங்க. நான் வந்து கீழே அந்த வேலுக்கு அபிஷேகமெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுக்காக அந்த பித்தளை தட்டில் பார்த்திங்கன்னா சந்தனத்தில் ஸ்டார் கோலம் போட்டு நடுவில் குங்குமம் கொட்டி சுற்றியும் வந்து சரவண பவன் எழுத இடம் இல்லாதனால 6 பொட்டு வச்சு நான் ரெடியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் முதல் நாள் நைட்டே நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். தண்ணீர், பால், திருநீர், சந்தனம், பன்னீர். ஸோ இந்த 5 விஷயங்கள் தான் யூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுக்காக முன்னாடி நான் எடுத்த வீடியோ. இது வீடியோ எடுக்கிறதுக்குன்னு நான் பண்ண அபிஷேகம் இது. ஸோ இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 பொருள் கூட ஆக்சுவலி நான் ஆரஞ்சு ஜூஸும் சேர்த்து 6 பொருளாக பண்ணணும்னு நினச்சேங்க. டென்ஷனில் வந்து காலையில் டென்ஷனில் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து இது ரெடி பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் ஐயோடா அப்படின்ட்டு இருந்துச்சு. இந்த 5 பொருள் வச்சு நான் பண்ணேன். நீங்கள் வந்து தேன் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, எனக்கு தேன் இங்கே ஃப்ரீஸ் ஆகிடுதுங்க. ஆக்சுவலாக இந்த குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து எப்போ வாங்கி வச்சாலும் ஃப்ரீஸ் ஆகிடுது. அதனால் வந்து என்னால் தேன் அபிஷேகம் பண்ண முடியல. அது சூடு பண்ணி பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை, அதனால நான் தேனை விட்டுட்டேன். பட் நீங்கள் தேன் அபிஷேகம் மெயினாக 48வது நாள் வந்து தேன் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது, கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ அபிஷேகம் முடிஞ்சு வேலை பார்த்திங்கன்னா எனக்கு வெத்தலை 6 வெத்தலை விளக்கெல்லாம் இங்கே இல்லாதனால என்கிட்ட இருக்கிற செட்டப்பே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், குட்டியாக ஒரு டேபிள் தான். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பூ ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஃபுல்லாக பூ வச்சு நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் வேலை. ஏன்னா எனக்கு வெத்தலையும் விளக்கும் எங்கிட்ட வந்து கிடையாது, மெயினாக வெத்தலை கிடையாது, இங்கே கிடைக்கிற ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து ஃபுல்லாக இப்படி அலங்காரம் பண்ணிட்டேன். நெய்வேத்தியமாக பால் வந்து கரும்பு சர்க்கரை ஏலக்காய் போட்டு காய்ச்சி நெய்வேத்தியமாக வச்சாச்சு. அது கூட ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் ஸ்வீட்ஸும் நான் வந்து அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். அது இல்லாமல் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய மொத்தம் பூஜையோட செட்டப்பே இவ்வளோ தான். பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பூஜையை முடிச்சுட்டு கீழே உட்காந்து வேல்மாறல் படிச்சுட்டு
எந்திரிச்சு நிற்கும்போது பார்த்தீங்கன்னா வராகியம்மன் மேலே வச்சுருந்தேன் அந்த பெரிய ரோஜா நல்ல கிரிப்போடு தான் வச்சுருந்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா வேல் மேலே வந்து விழுந்திருந்தது. நான் படிச்சுட்டு எந்திரிக்கும் போது அது எப்போ விழுந்தது என்னங்கிறது நான் நோட் பண்ணவே இல்லை, ஏன்னா நான் குனிஞ்சு பேப்பர் பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். அது பார்க்கும்போது எனக்கு கரெக்டான டைமிங்கில் வந்து விழுந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு விஷயம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈவினிங் வந்து பையனை கூட்டிகிட்டு வரதுக்காக ஸ்கூல் போயிருந்தேன். பார்த்தா ஸ்கூல்லேருந்து அவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் லஞ்ச் பேக் வந்து ஸ்கூல்லேயே விட்டு வந்திருந்தான். அப்போ வந்து திரும்பி 2வது தடவை போயிட்டு அவன் கிளாஸ் ரூமில் போய் எடுக்கும்போது ஆஃபீஸ் ரூமில் சொல்லிட்டு போகணும். ஸோ நான் ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணேன். அவன் வந்து கிளாஸ் ரூமில் போயிட்டு லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வந்தான். ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணும்போது என் கூட வந்து ஒரு பிரிட்டிஷ் லேடி, ஒரு வயசான லேடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து உள்ளே இருக்கிற ஒரு குழந்தைய பார்த்து சும்மா ஜாட பண்ணி, ஒரு கண்ணாடி டோர் இருக்கும், அந்த டோர் வழியாக ஜாட பண்ணி விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, அது கையில் ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் வச்சுருந்தது. அது இப்போ ஃபுல்லாக அது வரைஞ்ச ட்ராயிங் ஆக்சுவலி. அது வந்து கொண்டு வந்து கண்ணாடி டோர்கிட்ட ஆசையாக கொண்டு வந்துட்டு அந்த பேப்பர் பஞ்சிலேருந்து தேடி ஒரு ஷீட்டை எடுத்து எங்ககிட்ட காட்டுது. அதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதில் வந்து மயில் வரைஞ்சிருந்தது. அந்த பொண்ணு மயில் வரைஞ்சி அழகாக கலர் பண்ணியிருந்தது. எனக்கு வந்து ஒரு 48வது நாள் எக்ஸாக்டாக, அதுவும் வந்து ஸ்கூலுக்கு வந்து வந்துட்டு திரும்ப 2வது தடவை போய் ஆஃபீஸ் ரூம் போய் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் அதை பார்க்குறக்கு எனக்கு வந்து இது முருகராக ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆசீர்வாதமாக நான் நினச்சிட்டேன். என்னோட வேண்டுதல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து நான் ஒரு பரிகாரமாக தான் இதை ஆரம்பித்தேன். ஏன்னா பழனிமலைக்கு நான் வேண்டுதல் நிறைவேற்றாததுக்கு ஒரு பரிகாரமாக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து அது கூட ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு வீட்டில் அப்போ வர்ற பிரச்சனைகள், லேண்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையும் நான் செய்துட்டேன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ எனக்கு ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்ட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அந்த நவம்பர் எண்ட்லேருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ தடவை ஹாஸ்பிட்டல் இங்கே யூகேல போயிட்டு வந்துச்சு. அவங்க ஒரு கரெக்டான டைரக்ஷனே போய் எல்லா டெஸ்ட்டு பண்ணுவாங்க, நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. பூஜை ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு எனக்கு இது ஸ்டொமக்கில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. ஒரு சிஸ்டர் வந்து அந்த டெஸ்ட் எடுக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பூஜை ஆரம்பித்ததுக்கப்புறமா தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது அப்படியே ஃபுல்லாக சரியாயிடுச்சா அப்படின்னா இல்லை, இன்னும் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அது கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து கொண்டு வந்தது வேல்மாறல் படித்ததுக்கப்புறமா தான். அதே மாதிரி மற்ற நிறைய விஷயங்களில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நிறைய சேஞ்சஸ் நடக்குது. ஸோ நான் வேல்மாறல் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு பவர் ஹவுஸ். அது ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் இது பண்ணல, அது டே டு டே என்னோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் நான் வேல்மாறலை இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட நான் வேல்மாறல் படிக்கிறது ஸ்டாப் பண்ணிடுவேனா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்போல்லாம் வேல்மாறல் பாராயணம் நான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அது இப்போ வேல்மாறல் வந்து என் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். எனக்கு அந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையிலேருந்து வேல்மாறல் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த அனுபவம் தான் எனக்கு இந்த 2 மாதத்தில் ஆக்சுவலி எனக்கு கிடைச்சிது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் தான் நம்ம சேனல்லேருந்து வரும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் ஓம் சாய்ராம்.